வல்ல மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகள். அன்பானவர்களே, தேவன் தேடுவது பெரிய மனிதர்களை அல்ல, தம்மை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் மனிதர்களை. இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு சாதாரண மனிதனைப் பற்றி. அவர் ராஜா அல்ல, படைத்தளபதி அல்ல, பெரிய கல்வியாளர் அல்ல. ஆனால் அவர் ஜெபித்தபோது வானம் திறந்தது. அவர்தான் எலியா. வேதாகமம் சொல்லுகிறது, எலியா நம்மைப் போல பாடுள்ள மனுஷன். யாக்கோபு 5:17. அதன் அர்த்தம் என்ன? எலியாவுக்கும் பயம் இருந்தது, சோர்வு இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஒரு நேரத்தில் அவர் தனிமையில் உடைந்து போனார். ஆனால் அவரிடம் ஒரு வல்லமை இருந்தது, அது ஜெபம். அவர் ஜெபித்தார், மழை நின்றது. மீண்டும் ஜெபித்தார், மழை வந்தது. அவர் ஜெபித்தார், அக்கினி இறங்கியது. கர்மேல் மலையில் எலியா தனியாக நின்றார். எதிரில் நூற்றுக்கணக்கான பாகாலின் தீர்க்கதரிசிகள். ஆனால் எலியா எண்ணிக்கையை பார்க்கவில்லை, தேவனின் வல்லமையை பார்த்தார். அவர் ஜெபித்தார், கர்த்தரே, நீரே தேவனென்று இந்த ஜனங்கள் அறியட்டும். அந்த ஜெபத்திற்கு வானம் பதிலளித்தது. அக்கினி இறங்கியது. ஜனம் முழங்கினார்கள், கர்த்தரே தேவன். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் வறண்ட நிலைகள் இருக்கலாம். ஜெபித்தும் பதில் இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், எலியாவின் தேவன் இன்றும் ஜீவனுள்ளவர். ஒரு ஜெபம் ஒரு குடும்பத்தை மாற்றும். ஒரு கண்ணீர் ஒரு எதிர்காலத்தை மாற்றும். ஒரு விசுவாசம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். எலியா சாதாரண மனிதன். ஆனால் அவர் ஜெபித்தபோது அசாதாரண அற்புதங்கள் நடந்தது. ஆகையால் மீண்டும் ஜெபிக்கத் தொடங்குங்கள். மீண்டும் விசுவாசிக்கத் தொடங்குங்கள். தேவன் இன்னும் அற்புதம் செய்கிறார். ஜெபம். கர்த்தாவே, எலியாவுக்கு இருந்த ஜெப ஆவியை எங்களுக்கும் தாரும். சோர்விலும் ஜெபிக்கச் செய், கண்ணீரிலும் விசுவாசிக்கச் செய். எங்கள் வாழ்க்கையின் வறண்ட நிலைகளை மழையாய் மாற்றும். எங்கள் இருதயத்தில் உமது அக்கினியை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.